ஸோ நான் நேற்று வந்து நம்ம இந்த லெசனில் கொஞ்சம் பார்த்துட்டோம் பூம்புகாரை பற்றி, லெசன் நம்பர் 2. ஓகேவா, நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ அதோட கண்டினியூஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது ஐஎன்எம்ல சேர்ந்தது. 5th பாயிண்ட் என்னன்னா, காவிரி ஆறு கடலோடு கலக்கும் இடத்தில் தற்போதைய மயிலாடுதுறை அருகே உள்ளது. எது? பூம்புகார். இந்த பூம்புகாருக்கு இனியொரு பெயர் தான் காவிரி பூம்பட்டினம். சங்ககால சோழ அரசின் துறைமுகம் எது? பூம்புகார். இது நம்ம முதலே பார்த்துருப்போம். எப்படின்னா, சோழர்களின் துறைமுகம் எது? பூம்புகார். அப்போ சோழர்கள் வந்து சங்க காலத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறது தான் இங்க இன்னொரு எக்ஸ்ட்ரா பாயிண்டா எழுதியிருக்கேன். ஓகேவா. அடுத்தது 8th பாயிண்ட் வந்து பூம்புகார் துறைமுகத்தில் வந்து பிசினஸ். இது நான் சொல்லிடுறேன் கதையா. அங்க வந்து நம்ம முதல்ல ஷார்ட்ஸ்லயே சொல்லியிருப்பேன். என்னன்னா, அங்க வணிகம் வந்து ரொம்ப நல்லா சிறந்து விளங்கிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது எப்படி நம்மளுக்கு ஆதாரம் வந்து எதுல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பட்டினப்பாலையில் இருந்தும் இரட்டை காப்பிய நூல்கள் எது? சிலப்பதிகாரம், மணிமேகலை. இந்த ரெண்டுல இருந்தும் நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். அந்த ரெண்டுலயுமே இதுல பட்டினப்பாலை அப்புறம் இரட்டை காப்பிய நூல்கள் இதுல வந்து நம்மளுக்கு பூம்புகாருடைய சிறப்பை பற்றி கூறியிருப்பாங்களாம். அப்போ அதுல பூம்புகாரோட சிறப்பு அப்படின்னாலே பிசினஸ் நல்லா நடந்ததுதான். ஓகேவா. சோ அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வணிகம் நல்லா நடந்தது எது? பூம்புகார். பூம்புகார் வந்து சோழ அரசர்கள் சங்க காலத்தை சேர்ந்தவர்கள், அவ்வளவுதாங்க. அப்புறம் பூம்புகாருடைய இன்னொரு பெயர் காவிரி பூம்பட்டினம். ரொம்ப ஈஸி. அடுத்தது பார்த்தோன்னா, நம்ம போன இதுலயே பார்த்திருப்போம் இல்லையா? என்ன பார்த்திருப்போம்? காப்பிய மாந்தர்கள் யாரு? கோவலன் மற்றும் கண்ணகி. இவங்க பிறந்த இடம் எது? பூம்புகார். அப்போ கண்ணகியுடைய தந்தை பெயர் மாநாய்க்கன். இதற்கு அர்த்தம் என்னன்னா, பெருங்கடல் வணிகன் அப்படிங்கிறது. கோவலனின் தந்தை அவருடைய பெயர் மாசாத்துவன். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, பெருவணிகன். இது ரெண்டுமே வந்து பிவைக்யூல மாற்றி மாற்றி கேட்கப்பட்ட கேள்விதான். தெரிஞ்சுக்கோங்க நல்லா. இந்த ரெண்டு பெயர்களுக்கும் அர்த்தம், அப்புறம் இவர்களுடைய தந்தை பெயரும் என்ன அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலா இந்த பெயருடைய அர்த்தம் இது எதுக்கு புக்ல சொல்லியிருப்பாங்கன்னா, இதுல இருந்து பெரு வணிகர்களும் பெருங்கடல், பாருங்க, பெரு வணிகர்களும் பெருங்கடல் வணிகர்களும் நிறைந்த பகுதியாக பூம்புகார் விளங்கியது தெளிவாகிறது. ஓகேவா. அதாவது பூம்புகார் வந்து அந்த அளவுக்கு வந்து வணிகத்திற்கு, அதாவது பிசினஸ்க்கு பெயர் பெற்றது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பூம்புகார் வணிகர்கள். அதாவது இங்க நம்ம பார்த்தோம்ல, பட்டினப்பாலையில இருந்து தான் வந்து பிசினஸ் நல்லா போயிட்டு இருந்தது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வருது அப்படின்னு. ஆனா அவங்களுடைய அந்த வணிகம் பிசினஸ் அவங்க எப்படி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஏமாத்த மாட்டாங்க, காசு அதிகமா லாபத்துக்கு வச்சு விற்கிறது, அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே வந்து பூம்புகார் வணிகர்கள் செய்ய மாட்டாங்க. அவங்க பூம்புகார் வணிகர்கள் அப்படின்னாலே அவங்க எப்படிப்பட்டவர்கள்னா, நேர்மைக்கும் நாணயத்திற்கும் பெயர் பெற்றவர்கள். சரியான விலையில் விற்பனை செய்வாங்க. அவங்களுடைய குட்ஸ் பொருட்களை செய்தார்கள் என்று பட்டினப்பாலை நூலில் கூறப்பட்டு உள்ளது. ஓகேவா. பட்டினப்பாலை நூலில் கூறப்படுகிறது. அடுத்தது பட்டினப்பாலை நூலின் ஆசிரியர் யாரு? கடியலூர் சேர்ந்த உருத்திரங்கண்ணார் அப்படிங்கிறவரு. இவர் வந்து கிறிஸ்துவருக்கு முன் பொது ஆண்டுக்கு முன் 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். அப்பவே வந்து இந்த பூம்புகார் இருக்கு அப்படிங்கிறது தான் சொல்றாங்க. ஏன்னா அப்ப எழுதப்பட்டது தானே இதெல்லாம், பட்டினப்பாலை எல்லாம். இதுல இருந்து தானே பூம்புகார் துறைமுகம் வந்து வணிகத்திற்கு சிறந்தது அப்படிங்கிறது சாட்சியா எடுத்து வச்சு சொல்றாங்க. இது நாளைக்கு அப்லோட் பண்றேன். இது ரொம்ப ஈஸி. இதுல பிவைக்யூல வந்தது ரொம்ப ஈஸி. அவ்வளவு.